பாலியில் இருக்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடத்துல இருக்கும். இந்த இடம் பேர் வந்து உலுவாத்து டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சன்செட்டுக்கு ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் ஒரு மாதிரி ஒரு கார்னரில் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்ததில்ல ஒரு மாதிரி எட்ஜில் இந்த கோவிலினுடைய அமைவிடம் இருக்கும். இங்கே வந்து கெச்சாக் அப்படிங்கிற இந்த பாலியினுடைய ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ அதுவும் வந்து இந்த இடத்துல இருக்கும். பட் அதுக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகம். கிடைக்குமான்னு தெரில, கிடைச்சதுன்னா லக்கு. ஸோ கிடைக்கலன்னா நான் வேறு ஏதாவது வீடியோஸ் இருந்ததுன்னா போடுறேன். ஸோ இப்போ அப்படியே என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போவோம். பார்க்கிங் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் பேக்கேஜில் வந்தீங்கன்னா அவங்களே எங்கேயாவது பார்க் பண்ணிவிட்டு உங்களை உள்ளே அனுப்பிச்சி வச்சுருவாங்க. நீங்கள் பைக்கில் வந்தீங்க அப்படின்னா பைக் பார்க்கிங்கும் இங்கே செப்பரேட்டாக இருக்குது. அண்டு டாக்ஸி, இங்கே ஏதாவது லோக்கல் டாக்ஸி இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கோஜாக் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒவ்வொரு மாதிரி. பெண்கள் மாடர்ன் ட்ரெஸ்ஸு, ஆண்கள் ட்ரௌசர் இதெல்லாம் போட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சாரங் கட்டியிருக்கணும். அது இங்கேயே கொடுக்குறாங்க, நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்லை எக்ஸ்ட்ரா. பேண்ட்டு போட்டிருந்தோம் அப்படின்னா ஓகே, நோ இஷ்யூஸ், நீங்கள் அந்த வேட்டி கட்ட தேவையில்லை. பட் இடுப்பில் ஒரு துண்டு ஒன்று கொடுக்குறாங்க. நம்ம பேண்ட்டு போட்டுக்கிறதுனால வேட்டி தேவையில்லை. பட் அந்த வயிற்றில் மட்டும் அந்த காவி துணி மாதிரி ஒன்று கட்டுறாங்க. How much? என்ட்ரி ஃபீ வந்து 50,000 ருப்பியாங்க, இந்தோனேஷியன் ருப்பியா. நம்ம இந்தியன் ருப்பீஸ் கன்வெர்ட் பண்ணால் சுமார் 260 ரூபாய் வரும். யூஎஸ்டியில் சொல்லணும்னா சுமார் $3. இந்த என்ட்ரி ஃபீ எல்லாமே வந்து பேக்கேஜில் இன்க்ளூசிவ்ங்க, நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை. பட் அந்த கெச்சாக் டான்ஸ் சொன்னல, அது மட்டும் அடிஷ்னலாக நம்ம பே பண்ணணும். அது ஆப்ஷனல். நான் இங்கே வந்து அது போகணுன்னு சொன்னேன். அதனால் அது மட்டும் நம்ம 1.5 லட்சம் ருப்பியா கொடுத்து வாங்கணும் வேணும்னா. 1.5 லட்சம் ருப்பியானா சுமார் $10. Thank you. Adi. I'm coming to change the parkir, yeah. Just take it this. I will see you inside there later. This is the ticket Kecak. You must go into the stage now. Okay. Because we will not already there. ஸோ அந்த டிக்கெட் வாங்க போயிருக்காருன்னு சொன்னல கெச்சாக். ஸோ அது டிக்கெட் கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ பாலியினுடைய அந்த ட்ரெடிஷ்னல் டான்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அவர் வந்து உள்ளே வருவாருன்னு பார்த்தேன். ஆக்சுவலாக பார்க்கிங் கிடைக்காம அது அந்த டிக்கெட் வாங்குறதுக்காக அப்படியே ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு போய் டிக்கெட் வாங்க போனார். ஸோ இவ்வளோ பார்க் பண்ணிவிட்டு முடிஞ்சால் வரேன், இல்லைன்னா நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ போகலாம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஈவினிங் போல் வாங்க. ஸோ ப்ரிஃபர்ட் டைம் கேட்டிங்க அப்படின்னா 4 மணிக்கு இங்கே இருக்கிற மாதிரி வந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் சன்செட் பார்த்துட்டு அந்த கெஜாக் டான்ஸையும் பார்த்துட்டு போகலாம். 5 மணிக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா சன்செட் ஆகிற டைமு உங்களுக்கு கெஜாக் டான்ஸ் கிடைக்காம, அந்த டிக்கெட் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான். அந்த டான்ஸ் நீங்கள் பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறத எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நம்ம வீடியோவில். ஸோ குயிக்காக இருட்டிக்கிச்சு பாருங்கள். அதுக்கு தான் நம்ம எவ்வளோ ஏர்லியாக வரோமோ அவ்வளோ நல்லது. நிறையா கவர் பண்ணலாம். 5:30 தான் ஆகுது. பட் நல்லா இருட்டிக்கிச்சு. மோஸ்ட்லி எல்லாருமே அந்த சாரங் கட்டியிருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த வேட்டி நம்ம மட்டும்தான் கட்டலை. நம்ம வந்து இடுப்பில் அந்த துண்டு கட்டியிருக்கோம். இவங்க ஏன் கட்டியிருக்காங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ட்ரௌசரில் வந்திருக்காங்க. ட்ரௌசரில் வந்தவங்க தான் அந்த வேட்டி கட்டியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் சன்செட் பார்க்க முடியாது. ஏன்னா கிளியராக தெரியுது உங்களுக்கே, க்ளவுடியாக இருக்குது. ஸோ நோ சன்செட். பட் இந்த வியூ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து ட்ரோன் யூஸ் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு தெரியுது பார்த்தா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. குரங்கு முறைக்குது. அதனால தான் ஓடி வந்துட்டேன். அதுவும் இந்த மாதிரி ஸ்டிக்கு மாதிரி நம்ம கிம்பிள் மாதிரி வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி கிம்பிள் மாதிரி வச்சுருந்தாவே வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுமா. அது ஏதோ அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் நம்மளை டார்கெட் பண்ணுது. 1-2 தனியாக இருக்கும்போது தெரியல, கூட்டமாக உட்காந்து மிரட்டுது. எல்லாம் குரங்குக்கு தாங்க பயந்து நிற்கிறாங்க. ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கு. வாட்ஸ் கோயிங் ஆன். அப்படியே கூட்டத்தோடு ஓடிடுவோம். ஸ்கேரி. ஆக்சுவலாக டிக்கெட் கவுண்டரில் எழுதி வச்சுருந்தாங்க, இங்கே குரங்கு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கைடும் சொன்னார் ஆதியும்,
குரங்கு பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காத குரங்கா அப்படின்னு தான் வந்தேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. சண்டைக்கு நிற்கிதுங்க குரங்கு. மெயினாக உலுவாத்து டெம்பிள் வரவங்க குரங்கு கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வியூ பாயிண்ட் பார்த்தோம்ல, அங்கேருந்து அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அங்கேருந்து பார்த்தா இந்த வியூ பாயிண்ட் நல்லா இருந்தது, இங்கேருந்து பார்த்தா அந்த வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு. இக்கரை கக்கரை பச்சை ஆக ரெண்டுமே நல்லா இருக்கு. க்ளவுட்ஸ் மறைக்காமல் இருந்தது அப்படின்னா அந்த சன்செட் ஆகிறத பார்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்படியே ரெட்டாக இருந்திருக்கும் இந்த இடத்துல. நான் இமேஜஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த வியூ பார்த்தோம், சூப்பராக இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சன்செட் பார்க்க முடியல. இன்னும் க்ளவுட்ஸ் மூடி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து 5:50 நம்ம வந்து அந்த டெம்பிள் போய் பார்க்கணும். தூரத்துலேருந்து பார்த்தோம்ல, பக்கத்தில் போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த கெக்காக் டான்ஸ் சொன்னல, ஸோ அது வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டைம் ஆல்ரெடி 5:53. ஸோ இதுக்குள்ளே தாங்க அந்த டெம்பிள் இருக்குது. நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம்ல, இதுக்கு மேலே நம்ம போக முடியாது, யாருமே உள்ளே போகல பாருங்கள். This second area for the dance performance. Okay. Yeah. And then main area for the meditation. Meditation. ஆக்சுவலாக அந்த கார்னருக்கு நம்ம நடந்து போயிட்டு வந்தோம். இப்போது தெரியுதுங்களா, அங்கே தான் போயிட்டு வந்தோம். அங்கேருந்து தான் இந்த கோவிலினுடைய வியூ பார்த்தோம். ஸோ இந்த கோவிலினுடைய வியூ பக்கத்தில் தெரியாது, தூரத்தில் இருந்தால் தெரியும். ஆக்சுவலாக இந்த டெம்பிள் இருக்கிற இடம் தான் நம்ம சுற்றி வந்துட்ருக்கோம். ஸோ அதாங்க டான்ஸ் கெக்காக். போகலாங்களா? நம்மக்கிட்ட டிக்கெட் இருக்கு, ஏன் நம்ம தூரத்தில் இருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம லேட் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. பட் லெட்ஸ் ரன். இப்போ வந்திருக்கிற உலுவாத்து டெம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழமையானதுங்க. 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பொதுவாக பாலி கோவில்களில் மும்மூர்த்திகளை வழிபடுவாங்க, பிரம்மா, சிவா, விஷ்ணு. குறிப்பாக இவங்க அசிந்தியா அப்படிங்கிற ஒரு வடிவில் தான் கடவுளை வழிபடுறாங்க. கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோபுரத்தில் இந்த வடிவம் தான் இருக்கும். இவர் தான் சுப்ரீம் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, நம்ம உள்ளே போவோம். ஆல்ரெடி 6 ஷோ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, உள்ளே வந்தாச்சு. என்ன செட்? தேங்க்யூ. ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக KECAK எனக்கு கெக்காக் அப்படின்னு வருது, பட் இவங்கெல்லாம் கெச்சாக் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் பிரதர் கெச்சாக் ஆர் கெக்காக்? சி கெச்சாக். கெச்சாக்ங்க, கெக்காக் இல்லை, கெச்சாக் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த ஷோக்கு வந்து அவ்வளோ டிமாண்டு. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தால் தான் டிக்கெட்டே கிடைக்கும். ஃபாரினர்ஸ்லாம் இந்த ஷோவை பார்க்குறதுக்கு அவ்வளோ விருப்பப்படுறாங்க. அதனால தான் டிமாண்ட் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னடா இந்த ஷோவில் இருக்குது, அது என்னடா ஷோ? பாலி மக்களுடைய பாரம்பரியமிக்க ஷோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தா அது ராமாயணங்க. ஆல்ரெடி இந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், பாலி மக்களுடைய பாரம்பரியம் மிக்க ஃபாரினர்ஸ்கிடையே அவ்வளோ டிமாண்ட் இருக்கிற இந்த ஷோ வந்து ராமாயணம். இது 1 மணி நேரம் ஷோங்க. அதை கட் பண்ணி நான் ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் போடுறேன். அப்படியே பாருங்கள் இதில் என்னென்ன கேரக்டர்ஸ் வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷோ உட்காந்து பார்க்கறதுக்கு பெஸ்ட் வியூ நம்ம உட்காந்துருக்கிறோம்ல, இதுக்கு ஆப்போசிட்டில் மேலே அங்கே உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூவில் இந்த ஷோ பார்க்கலாம். நம்ம கடைசி நேரத்தில் வந்ததுனால நமக்கு அந்த வியூ கிடைக்கல. ஆல்சோ நமக்கு வீடியோ எடுக்கணுங்கிறதுனால நான் கீழே பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த வியூவில் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும்.
சூப்பருங்க, ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஆக்சுவலாக பார்த்தீங்கல்ல, நம்ம ஊர் ராமாயணம் தான் பாலியினுடைய ட்ரெடிஷ்னல் டான்ஸ். ஃபுல்லாக 1 hour போட்டிருக்க மாட்டேன். ஸோ கட் பண்ணி போட்டிருக்கோம் முக்கியமான காட்சிகள். ஸோ அதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ராமாயணம் சார்ந்த ஒரு கதை. ஸோ அதுதான் வந்து பாலி மக்களினுடைய ட்ரெடிஷ்னல் டான்ஸ் கெச்சாக். அதுக்கு அவ்வளோ டிமாண்டு. டிக்கெட் கிடைக்கிறதே வந்து கஷ்டம். 1.5 லட்ச ரூபா, 1.5 லட்சம் ரூபியா. அதுக்கு வந்து அவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ 6 மணிக்கு ஒரு ஷோ, 7 மணிக்கு ஒரு ஷோ. நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ உலுவாத்து வந்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 4 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா, ஸோ உள்ளலாம் நடந்து அந்த வியூலாம் பார்த்துட்டு, சன்செட் பார்த்துட்டு, அப்படியே இந்த ஷோ பார்த்துட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாகவே பார்க்குறேன். Way2go.